சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா பள்ளத்தூர் என்ற சிற்றூரில் அருகாமையில் அமைந்திருக்கும் கொத்தடியில் சோலை வளர்த்த ஐயனார் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் அங்கு அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு தனி சிறப்புண்டு. விஷ சந்துக்கள் வீட்டில் வந்தால் இந்த கோயிலுக்கு சென்று பூச்சி வாங்கி போடுவது வழக்கம். அப்படி செய்தால் வீட்டிற்கு விஷ சந்துக்கள் வராது என்பது ஐதீகம். உண்மையில் இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலேயே வீட்டுக்கு எந்த விஷ சந்துக்களும் வராது. இது ஒரு உண்மை. ஆமாம், இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்தால் மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வரும்படியாகும். குழந்தை வரம் இல்லாதவர்களும் கடன் தொல்லை உள்ளவர்களும் கல்யாண தடை உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து சோலையாண்டவரை தரிசனம் செய்துவிட்டு செல்கிறவர்களுக்கு உடனடியாகவே அவர்களுக்கு பலன் கிட்டும். ஆகிறபடியால் வெளிநாட்டில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் நினைத்த காரியம் ஜெயமாகிறது. இந்த கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று வெகு விமர்சையாக திருவிழா நடக்கிறது. தமிழ் வருடப்பிறப்பிற்கு பூச்சொரிதல் விழா இனிதே நடைபெறும். சிவகங்கை மாவட்டத்திலேயே இது ஒரு பெரிய திருவிழாவாகவே நடக்கும். கொத்தடி கிராமத்தார்களும் நாட்டார்களும் சேர்ந்து இந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள். இந்த கோயில் சுற்றி சோலை வளங்கள் பார்த்தாலே ரம்மியமாக அமைந்திருக்கிறது. கோயிலின் முகப்பில் கல்லுக்கட்டி என்ற குளம் அமையப்பட்டுள்ளது. இந்த குளத்தில் நீராடி இந்த கோயிலில் ஆண்டவரை தரிசனம் செய்து எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த காரியத்தை செயலாக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவனிடம் வேண்டி மனமுறி வேண்டினார். நினைத்த காரியம் ஜெயமாகிறது. உண்மை. இந்த கோயில் குறைந்தது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக அமையப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றி பெண்கள் சுற்றி வரக்கூடாது. ஆண்கள் மட்டுமே இந்த கோயிலை சுற்றி வரலாம். கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் என்று